ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அது போக பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1,16,00,000 மகளிர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 15 தவணைகள் வந்து செலுத்திட்டாங்க. 16வது தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து செலுத்த போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் ஒரு 1000 உதவித்தொகை கொடுத்து வருகிறது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உதவித்தொகை நேரடியாக 1,15,00,000 பெண்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அண்மையில் இந்த திட்டத்திலிருந்து சுமார் 1,27,000 பெண்கள் நீக்கப்பட்டன. இதற்கு காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியற்ற நபர்களாக இருப்பதை தமிழக அரசு கண்டுபிடித்தது. இது தவிர இறந்தவர்களின் பெயர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் தகுதிகள் அனைத்தும் உண்மையா என தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த பல லட்சக்கணக்கான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற முடியாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த திட்டத்தில் நிதியுதவி கிடைக்கும் வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை தற்போது தொடங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் புதிய அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பெரும் பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2 திட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம். அத்துடன் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பாக கொடுக்கப்படும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் விதவை மற்றும் திருநங்கை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த பரிசு தொகை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதில் மட்டும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளது. ஆண்டு வருமானம் 2.50 லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும். கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. 3600 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு வரையறைகளை தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வருபவர்களுக்கு மட்டுமே கலைஞர் உரிமை தொகை மீண்டும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தகுதியற்றவர்கள் யாரேனும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்றால் அவர்கள் குறித்து ஆன்லைனில் ஆதாரத்துடன் புகார் அளிக்கவும் செய்யலாம். அதிகாரிகள் ஆய்வு செய்து தகுதியற்ற பயனாளிகளின் பெயரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஏதாவது அறிவிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் கிடைக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 திட்டத்திற்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கடை மூலமாக விநியோகிக்கப்படக்கூடிய பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொக்க பணமாக இருந்தாலும் சரி அல்லது மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பாக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திலேயே 1,27,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகையிலிருந்து நீக்கியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியற்ற நபர்கள் இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அரசு தரப்புல இருந்து. அது போக இறந்தவர்களோட பெயரும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியற்ற நபர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பெயர்களும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேலும் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரியில் புதிய பயனாளிகள் வந்து தேர்வு செய்யறதுக்கான வேலைகள் மும்முரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.